ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டோரி. அனைவருக்கும் எனதினிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி அன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தேங்க. கோலம் 3 மணிக்கெலாம் போட்டு ஆரம்பித்தேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தெரு வாசலுக்கு கோலம் போட்டுட்டு இருந்தேன். நான் செஞ்ச பலகாரங்கள் என்னென்னா எல்லா இடம் வீட்டிலே தட்டினேங்க. எல்லா அடைக்கு நான் போட்டது பச்சரிசி, ஒரு 4 பங்கு பச்சரிசினா 1 பங்கு பொட்டுக்கடலை போட்டு மிஷினில் அப்படியே அரைச்சிட்டு வந்துட்டு மாவை வறுத்து செஞ்சேங்க. முக்கியமாக அந்த மாவை வறுத்தா எல்லாட நல்லா வருதுன்னு மாவை வறுத்து தேவையானதெல்லாம் போட்டு தட்டிட்டேங்க. பூரி ப்ரெஸ் பண்ணுறதில்ல, ப்ரெஸ் பண்ணி இந்த எல்லாடையை தட்டினேன். வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. என்னோடய அம்மா ஹெல்ப்புக்கு இருந்தாங்க. நான் எல்லாருக்கும் கொடுத்த பலகாரம் இது தாங்க. வெறும் முறுக்கு எல்லாட வீட்டில் செஞ்சேன். முறுக்கு எப்படி நான் செய்கிறதுன்னு போன வருஷம் வீடியோலேயே போட்டிருந்தேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. இந்த தடவை ஹல்திராம் ஸ்வீட்ஸு நிறைய பங்கெடுத்துக்குச்சு. நானே காரம் ஐட்டத்தில் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி இருக்கும், அது 10 ரூபாயில் எல்லாேருக்கும் ஒன்று போட்டு கொடுத்தேன். நான் எப்போதும் பல வருஷமாக இந்த இடத்துல தாங்க ஸ்வீட் வாங்குவேன். இது பார்க்க பொட்டி கடை மாதிரி இருக்கும். இந்த கடை பாண்டிச்சேரியில் எங்கே இருக்குன்னா ஈஸ்வரன் கோவில் ஸ்ட்ரீட்டும் மிஷின் ஸ்ட்ரீட்டும் கட்டிங்கில் சின்ன ஒரு பொட்டி கடை மாதிரி தான் இருக்கும். ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நான் போட்டு கொடுத்தது பான்லே ப்ராடக்டான மில்க் பேடா. இதை எல்லாருக்கும் ஒன்று போட்டு கொடுத்தேங்க. இதுதான் என்னோடய தீபாவளி பலகாரம். 1 வீக் பிஃபோரே எல்லாருக்கும் கொடுத்துட்டேங்க. தீபாவளி அன்னைக்கு ப்ரிப்ரேஷன் வேலையாக எல்லாத்தையுமே முன்னால் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இலை, பூ கட்டுறது, இலையெல்லாம் கழுவி வைக்கிறது, உண்டைக்கு உண்டை பிடிச்சி வைக்கிறது. இந்த தடவை நான் நான்வெஜ் செஞ்சேன் தீபாவளி அன்னைக்கு. ஏன்னா அமாவாசை மறுநாள் வர்றதுனால மட்டன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கினேன். அப்புறம் மெதுவடைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுட்டேங்க. உண்டைக்கு குக்கரில் கடலைப்பருப்பை 1 விசில் போட்டு எடுத்து மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டு அது கூட ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு இது பொருளில் வெள்ளை பாகு அளவு வர்ற மாதிரி எடுத்து கிண்டி உண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க. தேங்காய், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து. உண்டை எப்போதும் நான் 2 விதமாக செய்வேன். ஒன்று எங்கள் அம்மா வீட்டு பழக்கமாக உளுந்து அரிசி ஊற வச்சு அரைச்சி செய்கிறது. இன்னொன்று எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்சது மைதா மாவில் செய்கிறது. அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உண்டையை நான் 2 விதமாக தட்டுவேங்க. உளுத்த வடை எல்லாமே தட்டிட்டேன். இதெல்லாம் நான் கரெக்டாக 1 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து செஞ்சிட்டேங்க. நான் தீபாவளி அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே படைச்சிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே நான் சீக்கிரமாக எழுந்து இதையெல்லாம் முடிச்சிட்டேங்க. இதெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கிறப்ப நான் உங்களுக்கு டைமும் காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 3க்குள்ளே இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கறி குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. மட்டன் ஒரு 12 o'clock ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் நான் மட்டன் குழம்பு செய்கிறேன். ஏன்னா அமாவாசை தீபாவளி அன்னைக்கு வரல, மறுநாள் தான் வருது. அதனால் மட்டன் குழம்பும் வச்சுருந்தேன். ரொம்ப வாசனையாக இருந்தது. என்னோடய வீட்டில் குடியிருக்கிறவங்களாம் சொன்னாங்க 2:30 மணிக்கு கமன்னு கறி குழம்பு வாசனை ஒரே தூக்குச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் 1 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். ஏன்னா 4:30க்கெல்லாம் எண்ணெய் படைச்சிட்டு குளிச்சுட்டு ஒரு 5:30க்குள்ளே படைச்சிடுவேங்க தீபாவளி அன்னைக்கு. போன வருஷம் வீடியோவில் நான் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறது தான் காமிச்சிருக்கிறேன். இந்த குலோப் ஜாமுனை பற்றி நான் ஏன் காமிக்கிறேன்னா, இது எங்கள் அண்ணி செஞ்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்ததுன்னு வச்சுங்களேன். தீபாவளி அன்னைக்கு மறுநாள் அமாவாசைன்றதுனால மீண்டும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி விளக்கு பூஜை சாமான்லாம் துளக்கிட்டு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பருப்பு ஒரு அடுப்பில் இருந்தது, சாம்பார், வெண்டைக்காய் போட்டு சாம்பார், வாழைக்காய் வறுவல், இது தாங்க செஞ்சுருந்தேன் அமாவாசை அன்னைக்கு. அது இல்லாமல் ஸ்கந்த சஷ்டியும் தொடங்குது அன்னைக்கு தான். கிராணமும் வந்துடுச்சு. அதனால் சீக்கிரமாக படைச்சிடணுன்னு காலையில் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 11 மணிக்கெல்லாம் படைச்சிட்டேங்க காலையில் அமாவாசை. இப்படி தாங்க நான் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.